உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க. ஏய், சிட் 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 துளசி. இந்த புடவைல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க? நான் அஞ்சலி, இவங்களுடைய தங்கச்சி. நைஸ். துளசி, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனலா பேசுங்க. ஆளே சரியில்லையே, ஏதோ ஒண்ணு புகையிற மாதிரி இருக்கு. இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். என்னால நம்பவே முடியல துளசி. நேத்து வரைக்கும் எங்க ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃபா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்களை நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலா இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்ற விஷயமே எனக்கு தெரியாது. நான் என்னமோ உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா உங்களை பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லும் போதுதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. துளசி, you are looking so young. எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். என் அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஒருவேளை உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்களா, இல்ல நீங்களாவே? ஏன் கேக்குறேன்னா, முழு மனசோட யாருமே தன்னோட பொண்ணை ரெண்டாம் தாரமா கட்டி வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான். இது உங்களோட லைஃப் துளசி. யாருக்காகவும் உங்களோட டெசிஷனை மாத்திக்க வேண்டாம். உங்களுக்கு முழுசா விருப்பம் இருந்தா மட்டும் ஒத்துக்கோங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நான் துளசி கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்கலாம். எல்லாரும் முன்னாடி கேட்கறதுக்கு கூச்சமா இருந்திருக்கோம். அதான் தனியா கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கேளுங்க. அப்போ நீங்க எதுவும் பேச வேண்டாமா? பர்டிகுலரா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்க ஏதாவது கேட்டா நான் பதில் சொல்லுவேன். ஆபீஸ்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா இங்க கல்யாணம்னு யோசிக்கும் போது உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? உங்க மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இங்க பாருங்க, டோன்ட் கால் மீ சார், ஜஸ்ட் ஸ்ரீகாந்த். ஓகே ஸ்ரீகாந்த் சார். மறுபடியும் சாரா? கொஞ்சம் டைம் ஆகும், மாத்திக்கிறேன் ஸ்ரீகாந்த் சார். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு மனப்பூர்வ சம்மதமா? நான் தியா கூட பழகும்போது அவ தான் என்னோட உலகம்னு ஃபீல் ஆகுது. கரெக்டா சொன்னீங்க. என் உலகம் தியா தான். அவளுக்காகவாவது நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும். அவளை பாக்குற நிமிஷத்துல அப்படியே நான் வானத்துல பறக்கணும்டா. வானத்துல பறக்கணுமா? அதுக்கு நீங்க பாராசூட் கட்டிக்கிட்டு தான் குதிக்கணும். சொல்ல முடியாது, போங்கடா. உங்களெல்லாம் மதிச்சு சொன்ன பாரு, என்ன அடிக்கணும். எதுக்குடா சிரிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க தலைவா. சரி சொல்றேன், சிரிக்க கூடாது. ஓகே தலைவா. அவளை நான் 2வது முறையா பாக்குறப்ப மழை கொட்டணும்டா. வேற மாதிரி. அந்த மழை எனக்கே எனக்குன்னு மட்டும் பெய்யணும். ஆனா அதுல தண்ணியே இருக்க கூடாது. அப்புறம் அவளை 3வது முறை பாக்குறப்ப கெட்டி மேல சத்தம் கேட்கணும்டா. இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் எனக்கு கல்யாணம். இதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும். தலைவரே, விருப்பம் இல்லைன்னா நேரா சொல்லிடுங்க. அதுக்கு எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? மழை பெய்யணுமா? அதுவும் இவரு மேல மட்டும் பெய்யணுமா? அங்க மேல சத்தமும் கேட்கணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? தலைவரே, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா
கல்யாணமே வேணாங்கிற மாதிரில இருக்கு. நீங்க இந்த ஜென்மத்துல பார்ட்டி கொடுக்க மாட்டீங்க. நீங்க வேணா பாருங்க, எனக்குன்னு பிறந்தவ என்னை பார்க்கும் போது நான் சொன்ன எல்லாம் நடக்கணும்டா. என்னங்க, நாம சொந்த வீடு கட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த பணம் அத துளசி கல்யாணத்துக்காக செலவு பண்றமேன்னு கவலைப்படுறீங்களா? நான் என் அண்ணனுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் போராடுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க. இங்க பாருங்க, புருஷன் பொண்டாட்டியா நாம தோத்து போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா ஒரு அம்மா அப்பாவா நாம நம்ம கடமையில இருந்து தோத்து போயிடக்கூடாதுங்க. மாமா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த. இல்லடி, தியா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு தூக்கம் வரலையா, அதான் கதை சொல்லி தூங்க வச்சிட்டு இருந்தேன். புரியுது புரியுது. தியா பாப்பாவை தூங்க வைக்க இப்பவே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கதை செலவு போல இருக்கே. அவளும் நேரத்தோட தூங்கிடுவா. அப்புறம் ஏய், என்னடி பேச்சுது? அக்கா, உனக்கு எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்? எப்போ உன்னை இந்த மாதிரி கலாய்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்க்கா. அஞ்சலி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே தியா தான். அவ லைஃப்ல அம்மா இல்லைங்கிற குறை இருக்க கூடாதுன்னு தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். அவளை கூட இருந்து பாத்துக்கதான் நான் அந்த வீட்டுக்கே போறேன். அப்போ உனக்கு மாமாவை பிடிக்கலையா? சச்சா, நான் அப்படி சொல்லலடி. அவரு ரொம்ப நல்ல மனுஷன். இருந்தாலும் நான் கல்யாணத்திலே விருப்பம் இல்லாம தானே இருந்தேன். தியாவை ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சா அவசரப்பட்டுட்டோமோன்னு தான் தோணுது. அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, என் கல்யாணத்தை நடத்த அம்மாவும் அப்பாவும் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. அக்கா, அவங்க உனக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பந்தம் பேசிட்டு போனப்போ அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு நீ பாத்தியா? நீ இப்படி எல்லாம் யோசிக்காதக்கா. அப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. You don't worry, be happy, fine. சரி, போய் தூங்கு. உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு செக்ல சைன் பண்றேன்னு போனா மேனேஜர் கூப்பிட்டு அவன் வேலைய பத்தி பேசி இப்படி உசரியா விட்டுட்டாடா. அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை உனக்கு யாருடா கொடுப்பா? பொண்ணு கல்யாணத்தை எப்படிடா நடத்துவ? தெரியலடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.